சத்தியமாக அடித்து சொல்கிறேன், பார்க்குறதுல பாதி பேர் தப்பாக பண்ணுவீங்க. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 0.4 மேலே பார் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன? 0.2. ஓப்பனாக சொல்லுங்கள். நிறைய பேர் 0.2 தான் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கணேஷ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து நமக்கு 2னா அப்போ இது 0.2 பவர் பார் தானே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறான விஷயம். ஆக்சுவலாக நம்ம 0.4 4/10ன்னு சொல்லலாம். கரெக்டாக நான் 0.4 4/10. இப்போ 10ம் 9ம் ஈக்குவல் தானே. ஸோ மேலே ஒரு கோடு இருந்துச்சுன்னா /9, 2 கோடு இருந்துச்சுன்னா 9. இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 4/9ன்னு சொல்கிறேன். ஓகேவா? கரெக்டாக ரூட்டுக்குள்ளே இதை நான் வெளியே எடுத்தேன்னா 2/3. இப்போ கீழேயுமே 9 வர மாதிரி கொண்டு வாங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பியுமே கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த 9 வர மாதிரி கொண்டு வரணும்னா இப்போ நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம், மேலேயும் கீழே. மேத்தமெட்டிக்கலாக கரெக்டு தான். ஸோ இப்போ என்ன வரும்? 6/9. 6/9 அகைன் நம்ம 0.6 பார்ன்னு சொல்லலாம் தானே. அப்போ அதோட ஆன்சர் 0.6 பார் தான் கரெக்டு. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையுமே கேட்டு பாருங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணி. அவங்களுமே தப்பாக தான் சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா